முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு மகா கந்த சஷ்டி விரதம் 2025 கந்தன் அருள் பெற இந்த 6 நாட்கள் விரதம் போதும். சிறப்பு பெற்ற மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்க வேண்டும், கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மாதந்தோறும் சஷ்டி திதி வருகிறது. கந்த சஷ்டி திதி நாளில் முருகனை விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம். அதில் ஐப்பசி மாதம் வருகின்ற சஷ்டிக்கு மகா கந்த சஷ்டி என்ற பெயர் உண்டு. அதைத்தான் கந்த சஷ்டி என்று கூறுகின்றோம். அனைத்து பக்தர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல விரத நாள் கந்த சஷ்டி விரதம் ஆகும். இத்தனை சிறப்பு பெற்ற இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்க வேண்டும், கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள். வருடத்தின் கந்த சஷ்டி விரதம் இந்த வருடம் 22/10/2025, அதாவது இன்றைக்கு முதல் நாள் 27/10/2025 வரை கந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக விரதம் என்பதற்கு காப்பது என்ற பொருள் உண்டு. அதாவது ஒரு செயலை முழு மனதோடு விடாமல் காப்பது என்ற அர்த்தமாகும். எனவே எந்த ஒரு விரதத்தையும் முழு மனதோடு விடாமல் தொடர்ந்து இருந்து வழிபாடு செய்தால்தான் அதற்கான பலனை நம்மால் பெற முடியும். கந்த சஷ்டி விரதத்தில் பால் மற்றும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கும் முறை ஒன்று உள்ளது. அதனைத் தொடர்ந்து மிளகு விரதம் உள்ளது மற்றும் உப்பு சேர்த்து கொள்ளாமல் பால் மற்றும் தயிர் சாதம் மட்டுமே சாப்பிடும் விரதம் உள்ளது. அதனைத் தொடர்ந்து வெறும் காய்கறிகள் மட்டுமே சாப்பிடும் விரத முறை ஒன்று உள்ளது. இதை உங்களுக்கு ஏற்றவாறு ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருக்கும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சிலர் இருப்பது உண்டு. ஆனால் விரதம் இருக்கும்போது தண்ணீர் குடிக்கலாம். சஷ்டி விரதத்தின் முதல் நாளன்று காலை 6 மணிக்கு உள்ளாகவே விரதத்தின் காப்பு கட்டுதலை செய்துவிட வேண்டும். விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது முருகன் படத்தின் முன் ஒரு கலசம் வைத்து கொண்டு அதில் வாசனை திரவியங்களை போட்டு ₹1 நாணயம் வைத்து ஒரு எலுமிச்சம்பழம் மாவிளை வைத்து தேங்காய் வைத்து குங்குமம் மஞ்சள் வைத்து கலசத்தை தயார் செய்து அதனை பச்சரிசியின் மேல் வைத்து காலை 6 மணிக்குள் இதனை தொடங்கி விட வேண்டும். எனவே 6 மணிக்குள் காப்பு கட்டி கொண்டு கந்த சஷ்டி விரதத்தை தொடங்கி தொடர்ந்து 7 நாட்கள் முருகனுக்கு மலர் அலங்காரம் செய்து முருகனின் பதிகங்களை பாடி விரதத்தை நிறைவு செய்யலாம். கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். திருமண வரத்திற்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். கடுமையான நோய் இருப்பவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். செல்வம் பெருக, வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் தொழில் விருத்தி அடைய போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கந்த சஷ்டி விரதம் நிச்சயம் பலன் அளிக்கும் என்று பக்தர்கள் கண்டிப்பாக நம்புகிறார்கள். இதுதான் கந்த சஷ்டி விரதத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.